என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு தீவிரமான விஷயத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட்டு என்ன டின்னர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்போது ஒருத்தவங்க கொடுத்த ஐடியா தான் இந்த சப்பாத்தி. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? ஒரு சப்பாத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இந்த சப்பாத்தி மட்டும் எனக்கு என்ன பண்ணாலுமே வரவே மாட்டுது. மாவை பிசைறதுல ஆரம்பித்து சுட்டு முடிக்கிற வரைக்குமே எனக்கு ப்ராப்ளம் தான். நானும் இந்த கோதுமை மாவை இந்த சப்பாத்தி கல்லில் இந்த சப்பாத்தி உருட்டுறதுல எல்லாத்துலேயும் போட்டு போட்டு தேய்ச்சி பார்க்குறேன். ஆனாலும் எனக்கு இது ஒழுங்காக வரல. அதுக்கெல்லாம் ஒரு குடுக்குல வேணும்னே. நான் தேய்ச்சி வச்ச சப்பாத்தியோட பேரை குழந்த மாதிரி அவ்வளோண்டு இருந்துச்சு. சரி, அதிகமாக மாவு எடுத்து பண்ணலாமே அப்படின்னு பார்த்தா ரவுண்டு ஷேப்பை தவிர எல்லா ஷேப்புமே வந்துச்சு. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர்.